இந்த தினேஷ்க்கு உண்மையிலேயே இப்போ பயங்கரமான ஒரு தைரியம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம அ மயில் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து அந்த கால் வந்ததுல இருந்து, இந்த மாரி வந்து தினேஷ் கிட்ட மறுபடியும் பேசுறேன்னு நெனச்சுட்டு இருக்காங்களோ! அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, மயில் இருந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவன் இந்த வீட்ல இருக்கான் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சா, கண்டிப்பா அவ்வளோதான் என் அண்ணி வந்து கொன்னே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நாகு வந்து கரெக்ட்டா இந்த தினேஷ் இங்க இருக்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுறாங்க. அதாவது தினேஷ் இருந்துட்டு நம்ம நாகு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். ஆனாலுமே அதாவது அந்த இடத்துல வந்து தினேஷ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ட்ரி குடுக்குறது உண்மையிலேயே வந்து மயிலுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. அதே மாரி நாகும் வந்து அந்த தினேஷ அங்க பார்த்த உடனே, அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்றது தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ அடுத்த விஷயமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் தினேஷ் இருந்துட்டு அதாவது இப்போ நம்ம நாகுகிட்டயே வந்து ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிச்சிடுறான். "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இன்னொரு பக்கம் நம்ம தினேஷ பார்த்த உடனேயும் நம்ம நாகுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, அவன புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. "எவ்ளோ தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளேயே நீ வந்திருப்ப?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஒரு பக்கம் வந்து தினேஷ் அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் "உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் நம்ம மல்லியும் என்ட்ரி குடுத்துடுறாங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து தினேஷ்க்கு மல்லிய பார்த்த உடனே பயங்கரமா வந்துருச்சு. சரி ஓகே, நாகுவ எப்படியாச்சும் சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சா, ஆனா இப்போ மல்லிய பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம மல்லி வந்ததுக்கு அப்புறமா, இந்த தினேஷ் வந்துட்டு நெறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சுறான். அதாவது மல்லி வந்து கேட்கறாங்க. இந்த மாரி "எதுக்காக இங்க வந்த? ஏன் இங்க வந்த? அதுவும் இல்லாம உன்ன யார் இங்க வர சொன்னது?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாரி "உங்க தங்கச்சி தான் வந்து என்ன வர சொன்னா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது உன் தங்கச்சி தான் வந்து என்ன மறுபடியும் லவ் பண்ற மாரி வந்து பேசுறா, அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ அந்த வீடியோ ஆதாரத்த எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. அத பார்த்த உடனே வந்து நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாரி இந்த தினேஷ் இருந்துட்டு நம்ம மயில வந்து அவங்க அக்காகிட்டயும், அண்ணிகிட்டயும் மாட்டி விடணும். இந்த மாரி மறுபடியும் இவளே தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறது. நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லணும்னு நினைக்கிறது. அடுத்ததா வந்து தினேஷ் இங்க வந்ததுக்கு காரணம் மயில் தான். அதாவது மயில் தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னா. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சொல்றது. இன்னும் மயில் இங்க வந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்ல தானே இருந்தா அப்படிங்கிற மாரி வந்து சொல்றது. இது எல்லாமே நம்ம மயில மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா நம்ம மல்லி வந்துட்டு சைலன்ட்டா அவன் பேசுறத கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மயில் இருந்துட்டு, "அக்கா இவன் சொல்றது உண்மை இல்ல. இவன் வந்து என்ன வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில தான் மல்லி வந்துட்டு, "என் தங்கச்சிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு அயோக்கியன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் வந்து உன்ன லவ் பண்ணிட்டு இருந்தா. நீ எப்போ அயோக்கியன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் தங்கச்சி வந்து உன்ன அடியோட வந்து மறந்திருப்பா. இதுக்கப்புறம் வந்து நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் நம்புவேன்னு மட்டும் நினைக்காத. உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ தினேஷ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தினேஷ்க்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். ஏன்னா எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தா, ஆனா அந்த இடத்துல வந்து அந்த தினேஷால வந்து தப்பிக்கவே முடியல. அதே மாரி மல்லி இருந்துட்டு இத சும்மா விட போறதில்ல. அங்கேயே வந்து இந்த தினேஷுக்கு பல அடிகள வந்து குடுக்குறாங்க. அதாவது பலார் பலார்ன்னு கன்னத்து மேலயே குடுக்குறாங்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ இவ்ளோ தூரம் வந்திருப்ப. அவ்ளோ தூரம் வந்து உன்ன கொண்டு போய் ஜெயில்ல போட்டுமே கூட, மறுபடியும் என் தங்கச்சி கேக்குதா உனக்கு?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் மயிலுக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பயம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நாகும் இருந்துட்டு, "அவன சும்மா விடாத மல்லி. மறுபடியும் நம்ம பொண்ணு வாழ்க்கையில அவன் விளையாடக்கூடாது. மறுபடியும் நம்ம பொண்ணு வாழ்க்கைக்குள்ள அவன் வரக்கூடாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து இப்போ பேச ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லியும் இத சும்மா விட போறதில்ல. அதே மாரி இப்போ அந்த தினேஷ போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அ இவங்க அதாவது விஜய், வெண்பா இவங்களும் வந்து இப்போ இங்க கிளம்பி வரப்போறாங்க. ஏன்னா ஏற்கனவே நெறைய கெட்ட விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம வெண்பாவும் வந்து நம்ம விஜய்க்கு வந்து புரிய வச்சாங்க. அதே மாதிரி நாகு அவங்க வந்து இப்போ வந்து கிளம்பி வந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த நெனச்சு விஜயும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம வெண்பாவே வந்து எல்லாத்தையுமே சொல்லி, இப்போ விஜயும் வந்து இப்போ வெண்பாவும் நேரா கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இது. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அவன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க எல்லாமே ஓகே. ஆனா அதையும் தாண்டி மல்லிக்கு அவனால ஆபத்து வருது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ அந்த தினேஷ் இருந்துட்டு இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும். ஏன்னா உடனடியா நம்ம நாகு இருந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த மாரி சீக்கிரமா இங்க வாங்க. ஒருத்தன் வந்து இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி,
அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வேற வழியே இல்லாம அந்த தினேஷ் இருந்துட்டு நம்ம இங்க இருந்தா மாட்டிக்குவோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போலீஸ் வந்துரும். உடனடியா அவன புடிச்சு கொண்டு போய் ஜெயில்ல போட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி இருந்து சொல்லி, அடுத்ததா வந்து இங்க இருந்து இந்த தினேஷ் தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம மயிலு, அடுத்ததா வந்து நாகு இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு இந்த தினேஷ புடிக்கிறாங்க. ஆனாலுமே நம்ம மல்லியோட கழுத புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறான். அந்த இடத்துல வந்து இதுல என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி நம்ம மல்லி அங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி, அதாவது அவங்க அந்த தினேஷ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தாலும் முடியல. கடைசியில நம்ம மல்லியோட உயிரையே அதாவது கொல்ற அளவுக்கு வந்து துணியிறான். ஏன்னா ஏற்கனவே மல்லியால தான் வந்து அவனுக்கு கிடைக்கிற அந்த பணம் போச்சு. அதே மாரி மயில் போயிட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லா கோவத்தையும் வச்சு கடைசியில தினேஷ் இருந்துட்டு மல்லியோட கழுத்த புடிச்சு வந்து நெரிக்க ஆரம்பிச்சுறான். அதுக்கப்புறம் தான் அவங்கிட்ட இருந்து நம்ம மல்லிய காப்பாத்துறாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துலயும் அவன் இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறான். மல்லிய கீழ தள்ளி விட்டுட்டு, மல்லிக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, அதாவது அவன் வந்து ரொம்ப பயந்து போயிடுறான். ஏற்கனவே மயிலோட விஷயத்திலேயே மாட்டுனான்னா அவ்வளவுதான். அவன கொண்டு போய் வந்து ஜெயில்ல போட்டு லாடம் கட்டிடுவாங்க. இப்போ மல்லிய கீழ தள்ளி கொலை பண்ண பார்த்த ஒரு கேஸும் வந்து இப்போ அவன் மேல வந்து இருக்க போகுது. அதே மாரி போலீஸ்லாம் வந்து கண்டிப்பா அந்த தினேஷ வந்து புடிக்க தான் போறாங்க. இன்னொரு பக்கம் மயிலுக்கு வந்து இனிமே தான் வந்து தைரியம் வரப்போகுது. அதுவும் இல்லாம மயில் இப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் இப்போ மல்லிய கீழ தள்ளுன ஒரு விஷயத்துல மயில் இருந்துட்டு இந்த தினேஷ்க்கு மரண அடிய வந்து குடுக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.